After this, our college days. Please watch it. டேய் சிவலிங்கோ, உன் கதை இன்னைக்கோட முடிச்சதுடா. டேய் அந்த பொருளை கொண்டாடா. காலேஜுக்கு வெளியே சிவலிங்கத்தை 4-5 பேர் சேர்ந்து செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க மேடம். நீங்க உடனே வாங்க மேடம். என்ன சாருன்னு கூப்பிடாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்க. ஸ்வீட்டா அழகா புஷ்பராஜன் கூப்பிடுங்களேன். புஷ்பராஜ் அவர்களே, எட்டி மூஞ்சி மேலே மிதிப்பேன். ஐயோ, வெளிய அங்க பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? வாங்க சார். சண்டையா? பாக்கிறதுக்கு நானும் வரேன். இன்னொரு தடவை எங்க மேடம் பத்தி தப்பா பேசுன வை. நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிருக்க? என்னடா சொன்ன பொறுக்கி? மேடம், உங்க கால்ல இருக்கிற செருப்பு கழட்டுங்க. கழட்டி கொடுங்க மேடம். கழட்டி கொடுங்க. டேய், செருப்பு எதுக்குடா? நான் செஞ்சது தப்பா இருந்தா நீங்க இதாலே என்ன அடிங்க மேடம். இவங்க எங்க ஹிஸ்டரி லெக்சரர். பேரு ஸ்வீட் பெப்பர்மின்ட் மாதிரி ரொம்ப தித்திப்பா ஸ்வீட்டா இருக்கும். ஏங்க, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளம்மா, சொல்லுங்க சார். நீங்க பாடம் எப்படி நல்லா நடத்துவீங்களோ அதே மாதிரி காரையும் நல்லா ஓட்டுவீங்களாமே. அது மத்த எல்லாரை விட எனக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா அந்த கார்ல டெய்லி போயிட்டு வர்றது நான் தானே. இந்த பிரீமியர் பத்மினி காரு எங்க ஆண்டாளம்மாவோட இது. நான் அதை செல்லமா பத்துன்னு கூப்பிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கிட்ட வாங்க. நீ ஏமா அந்த சிவலிங்கத்தை கார்ல கூட்டிட்டு போற? சார், அவ ரொம்ப தூரத்துல இருந்து டெய்லி பஸ்ல வரான். நானும் அந்த வழியா தான் கார்ல வரேன். அதனால வரும்போது கூட்டிட்டு வரேன், போகும்போது இறக்கி விட்டுடுவேன். ஆக்சுவலி விட்டுருவேன்னு சொன்னாங்கல்ல, என்ன டீச்சர் டைரக்டா பஸ் ஸ்டாப் கொண்டு போய் விட மாட்டாங்க. மேடம், நீங்க டெய்லி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன் வரீங்க? உனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதே மாதிரி எனக்கு ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த நிமிஷம் நான் ஆண்டாளம்மா ரீல் விடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அது நிஜங்க. வேணுனே ஒரு நாள் நான் அவங்க கார்ல ஏறல. ஆனா அன்னைக்கும் அவங்க ஸ்டேஷனுக்கு போனாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டாளம்மா. என்ன சார்? ஐயோ, புஷ்பராஜ்னு கூப்பிடம்மா. சொல்லுங்க. இன்னைக்கு என்னையும் பாதி தூரம் கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றியா? வீட்ல நல்ல இங்க் பாட்டில் இருந்தாலும் காலேஜ்ல இருக்கிற இந்த பால் பாயிண்ட் பென் மேல ஆசை. சுமர
இல்ல சிவலிங்கம், ஆ? கிளாஸ்ல இருக்கிற மத்த பசங்களுக்கு எல்லாம் நான் ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வரதே பெரிய விஷயம். அந்த வெண்டைக்காய் 1/2 கிலோ போடுமா? என்ன பார்த்த உடனேயே கிசு கிசுன்னு பேசிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஏதேதோ பேசுவாங்க. நீ அப்படியெல்லாம் பண்றது இல்லையே. இது எவ்வளவுமா? கிலோ 20 ரூபாமா. எதுக்கு? என்ன பார்த்தா உனக்கு பிடிக்காதா? அது அது ஆ? என்னன்னு சொல்லு. 1/4 கிலோ கொடுமா. சரிம்மா. எனக்கு உங்க காரை விட உங்களை தான் பிடிக்கும். ஆ? உலகத்துல சனீசனுக்கு எங்கெல்லாமோ கோயில் கட்டினாங்க, ஆனா அவர் அங்க எங்கேயும் தங்காம நேரா என் நாக்கில வந்து தங்கி இருக்காரு. சொல்றது ஏதோ சொல்லிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் ஓடுன என் ஊர் வந்ததே எனக்கு தெரியலங்க. ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் காரமும் சாப்பிடணும் இல்லையா? சோ கொஞ்ச நாள் என் பத்துவை தூரமாவே இருந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா ஆண்டாளம்மா பாவம் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க. பிரிட்டி உமன். இப்படி ஒரு 4-5 நாள் போச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சாரி கேட்கறதுக்காக நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன். ஆனா ஆண்டாளம்மா அங்க வரவே இல்லை. நமது தமிழ் மொழி எவ்வளவு பழமையானதுன்னா திருக்குறள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதனால சார், என்னையா சிவலிங்கத்தை பிரின்சிபால் ரூமுக்கு வர சொன்னார் சார். வாடா இங்க படப ராஸ்கல். உனக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும்? உனக்கு டீச்சரை தான் பிடிக்குமா? டீச்சரை பாடா வை. சார் சீக்கிரமா அவனை அனுப்புங்க சார். ஏய் சிவலிங்கம், ஆ? ஓ சார் 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 Hey. அது வந்து சிவலிங்கம், ஆண்டாளம்மா 2-3 நாளா ஸ்கூலுக்கே வரலையே, என்னாச்சு தெரியுமா? என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க டெய்லி பிக்கப் பண்ணி டிராப் பண்றது ஒன்னதானடா? சீனியர் சிட்டிசன் என்ன மாதிரி ஸ்கெட்ச் போடுறாரு பாத்தீங்களா? இட் இஸ் டூ மச் ஐசே. ஆனா இவ்வளோ டென்ஷன்ல நமக்கு மட்டும் சரி விடுங்க. மேடம் கிட்ட நானே பேசிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். யூ நோ ஒன் திங், ஆண்டாளம்மா சடன்லி கேம். சாரி மேடம், நான் அன்னைக்கு கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். இனிமே எப்பவுமே அப்படி பேச மாட்டேன். நீங்க என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிவலிங்கம், நான் டல்லா இருக்கிறது நீ அன்னைக்கு அப்படி பேசினதுக்காக இல்லப்பா. பின்ன அது வந்து என்னை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் போயிட்டாரு. வரேன் சார்.
ஆண்டாளம்மா மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க 2 பேரும் காலேஜ் முடிஞ்சதுமே டைரக்டா போறது வேற எங்கேயும் இல்ல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான். சாரி மேடம், அர்ஜென்டா வந்துருச்சு அதான். நான் அதாவது கேட்டேனா? அன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே மேடம். சிவலிங்கம், பான்வரான்னு ஒரு இடத்துக்கு நாம போலாம், வரியா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க மேடம். நீங்க மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஆமா, இவ்வளவு அழகான உங்களை விட்டுட்டு உங்க ஹஸ்பண்ட் எதுக்கு போனான்னு ஐயோ, நீங்க இனிமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் மேடம். ஆமா, நான் அப்பத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க சைலண்டாவே இருக்கீங்களே. ஓ, உங்களை விட்டு நான் ஒண்டியா சாப்பிட்றேன், அதனால கோவமா? எனக்கு மனசு விட்டு அழணும்னு தோணுது சிவலிங்கம். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அந்த இடத்தோட அமைதியும் அவங்க ஸ்பரிசத்துலையும் நான் என் கண்ட்ரோலை இழந்துட்டேன். சொர்க்கம்னா என்னங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. நிஜங்க, மதர் ப்ராமிஸ். அன்னைக்கு ராத்திரி முழுக்க அதே நினைப்பா இருந்தேன். காலையில காலேஜ் போறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. பக்கத்து கோயில்ல பஜனை நடந்துட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். ஒன் மோர் திங் என்னன்னா, பஞ்சலிங்க தரிசனம் பார்க்கறேன்னு போன எங்க அப்பா அம்மா ஒரு வாரத்துக்கு மேலே ஆயும் திரும்பி வரவே இல்லை. அடுத்த நாள் ஊர்ல இருந்து எங்க பெரியப்பா வந்திருந்தாரு. பெரியப்பா, சிவலிங்கம், கோவில் தரிசனத்துக்காக போன உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கப்பா. பாடியை வாங்குறதுக்காக சிட்டில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். என்னப்பா இவ்வளவு நாள் கழிச்சு வரீங்க? இவ்வளவு நாள் காத்திருந்தான், யாரும் தேடி வராதனால கார்பரேஷன்ல சொல்லி எரிக்க சொல்லிட்டான். சிவலிங்கம், இனிமே நீ ஊருக்கு போய் என்ன பண்ண போற? வாடகை வீடு, உங்க அப்பா வேலையாவது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஃபீஸ் கட்டுறதுக்கும் உனக்கு ஆள் இல்ல. இனிமே அந்த ஊருக்கு போய் என்ன பண்ண போற? அதுக்கு பதிலா இடத்த மாத்திக்க, சுயமா சம்பாதிக்க கத்துக்க. நீ செத்துட்டேன்னா உன் உழைப்புல நீ சம்பாதிச்ச காசுல தான் உன்னோட கடைசி கருத்தை செய்யணும்.